அனைவருக்கும் என்னுடைய புதன்கிழமையுடைய காலை வணக்கம். அனைவரும் வந்து ஒரு 2 நிமிடம் அவரவர்களை மூச்சை கவனியுங்கள். சுவாசத்தை கவனியுங்கள். சுவாசம்தான் நமக்கு முக்கியம். நம்ம என்னமோ வேற எதையோ முக்கியம் நினைச்சிட்டு அதில் போட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். அதனால வந்த உடனே சுவாசத்தை கவனிக்கும் பொழுது நம்முடைய சுவாசமானது உடலெங்கிலும் பரவி சென்று நல்ல ஒரு சக்தியை கொடுத்து, பிராண சக்தியை, இரத்த ஓட்டத்தை, வெப்ப ஓட்டத்தை, காற்றோட்டத்தை, உயிரோட்டத்தை, காந்த ஓட்டத்தை விழிப்பு நிலை அடைய செய்து உடலெங்கிலும் 5 ஓட்டத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கும். அந்த 5 ஓட்டங்களை செலுத்தக்கூடிய நாள் இந்த நாள் புதன்கிழமை. அந்த புதன்கிழமையுடைய மந்திரத்தோடு இன்றைய நாளை நாம் நல்ல நாள் ஆகட்டும் என்று தொடங்குவோம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். 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 ஓம் கையை பாருங்க, நல்ல காதோடு கையை வெட்டி கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் அப்படின்னு ஒரு 5 முறை சொல்லிட்டு 5 அறிவுக்காரன். 5 அறிவுக்காரன் புதன், அறிவுக்குரியவர், ஞானத்துக்குடையவர், நல்ல கலைகளை கொடுக்கக்கூடியவர், சரஸ்வதியினுடைய ஆற்றல் நாவில் குடிகொண்டால் நல்ல பேச்சுத்திறன், நல்ல பாடகர், நல்ல கலை ஆர்வம் மிக்கவர்களாக மாற முடியும். படிப்பில் வல்லவர்களாக, ஞானத்தில் வென்றவர்களாக, ஞானத்தை வென்றவர்களாக ஆக முடியும். எனவே இந்த புதன் நல்லாளில் நாம் சுவாச ஓட்டத்தை கவனிக்க வேண்டும். ஐயா, இன்னைக்கு புதன்கிழமைங்க. அததாங்க ஐயா நான் சொன்னேன், புதன்கிழமை தானே சொன்னேன். நான் வியாழக்கிழமை இல்லைங்கய்யா. இந்த என்னமோ சொல்லுவீங்களே, சரம் எந்த பக்கம் ஓடணும் அதே சொல்லலையா நானு. ஐயா சொன்னீங்க, போன வாரம் சொன்னீங்க, இந்த வாரம் கொஞ்சம் என்னமோ ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குதுங்க ஐயா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஐயா. நோட்டில் எழுதி வச்சுக்கணும். நான் சொல்றதெல்லாம் கரெக்டான நம்ம நோட்டில் எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்க மாட்டேங்க. அதுதாங்க ஐயா, படிக்கிறதுலயே பார்த்தீங்கன்னாங்க, பார்த்து படிக்கணும், கண்ணை மூடி சொல்லி பார்க்கணும், உடனே எழுதி பார்க்கணும். பார்த்து படிக்கணும், கண்ணை மூடி சொல்லி பார்க்கணும், உடனே எழுதி பார்க்கணும். இப்படி இருந்தா
நமக்கு மறக்கவே மறக்காது. அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா. அது என்னமோ முத்திர சொல்வேங்களா ஐயா? ஆஹ் இந்த ஆக்னி முத்ரா ஞானத்தை நம்முடைய வலது மூளையை வேலை செய்யக்கூடிய முத்திரா பாருங்க. ஒண்ணு இல்லடி, கட்ட விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், சுண்ட விரல், இப்படி இணை வச்சு மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். எக்ஸாம்பிள் போய் இது மாதிரி உட்காந்துட்டு அப்படி செய்யக்கூடாது. முதல்லயே இதெல்லாம் செஞ்சுட்டு போய் எக்ஸாம்பிள் உட்காந்து அப்படி அப்படியே ஒவ்வொரு தடவை அப்படி மூச்சு இழுத்து விட்டுட்டீங்கன்னா சர்ன்னு வலது மூலையில இருக்கிறதெல்லாம் டப 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 டபுன்னு வந்துடும். படிச்சது எல்லாமே வரும். ஆனா நீங்க படிச்சதுதான் வரும். நீங்க என்ன கேள்விக்கு பதில் படிக்கிறோம் அதுதான் கண்டிப்பா வரும். அதனால இந்த சரஸ்வதி தியானம் என்ற ஒரு பெரிய கலை, அந்த கலையை நீங்க பயின்று ஆரோக்கியமாக வாழணும். சரி, இன்னைக்கு நம்ம சுவாசம் இடது பக்கம் ஓடணுங்க ஐயா. இடது பக்கம் ஓடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? யோக தண்டத்தை வலது அக்குள்ள வச்சு, வலது அக்குள்ள வச்சு அப்படி சாஞ்சு, வலது கால் கட்ட வரல நல்ல தரையில அழுத்தி, மூச்சை நல்லா இழுத்து, இடது அடைச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்? வலதுல இழுத்து இடதுல விடணும். இடது ஃப்ரீயா இருந்தா இடதுலயே எடுத்து இடதுலயே விடுங்க. அது மாதிரி 60 தடவை காலையில செய்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல உடம்பா இருந்ததுன்னா, ஆரோக்கிய உடம்பா இருந்ததுன்னா, ஆனந்த உடம்பா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த யோக தண்டத்தை வச்சாலே நான் போயிட்டேன் அந்த பக்கம், நல்லா இறப்பா நீன்னு சொல்லி நம்மள வாழ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வலது இழுத்து இடதுல விடணும், அடைச்ச பக்கம் விடணும், அடைச்ச பக்கம் இழுக்க கூடாது. ஃப்ரீயா இருக்கிற பக்கம் நம்ம இது ஃப்ரீயா இருக்கிற பக்கம் தான் விடணும். நல்லா இது பண்ணி போ. அப்படியே அப்படியே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லவா. இப்ப நம்ம சுவாசம் இடது பக்கம் ஓடணும், இடது பக்கம் ஃப்ரீயா இருக்கணும், வலது பக்கம் அடைச்சிருக்கணும். அப்படி இருந்தா ஆரோக்கியமான உடம்புங்க ஐயா. வலது பக்கம் ஃப்ரீயா இருந்து இடது பக்கம் அடைச்சிருந்தா கொஞ்சம் ஆரோக்கியம் குறைந்த உடல், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. இப்ப நம்ம காலையில எந்திரிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இடது கால எந்த சரம் ஓடுதோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுலதான் முக்கியமா நீங்க மறந்துடுறீங்க. அடிக்கடி என்னை நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு காலையில விழிப்பு நிலைக்கு 3 மணிக்கு விழிப்பு நிலை வந்துருச்சுன்னு வைங்க, மறுபடியும் 3 மணிக்கு விழிப்பு நிலை வந்தா தூங்கக்கூடாது. 3 மணியிலிருந்து 6 மணி வரையும் பிரம்ம முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம். அதனால அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாங்கய்யா நல்ல குழந்தை சௌபாக்கியங்கள் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் குழந்தை செல்வங்கள், அபூர்வமான குழந்தை ஞான ஞான குழந்தைகள் இந்த நேரத்தில் தான் நல்லா பிறக்கும். அப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல கழிவுகள் நீக்கம்,
முதல்ல கழிவுகள் நீக்கிறோம். எந்திரிச்ச உடனே கழிவுகள் நிக்க. ஐயா, எந்திரிச்ச உடனேயே கழிவுகள் நீக்க முடியுமா ஐயா? எந்திரிச்ச உடனே சரை எந்த பக்கம் ஓடணும், எந்த காலை வச்சு நடக்கணும்னு சொல்லாம கழிவுகள் போடணும் அப்படின்னு சொல்றீங்களே ஐயா. சரிங்க ஐயா. காலையில எந்திரிச்சதுமே நம்ம 3 மணிக்கு நம்ம வச்சு பார்க்கணும். இந்த விரல் வச்சு பார்க்கணும். ஃப்ரீயா இருக்கிற பக்கம். இப்ப இன்னைக்கு இடது பக்கம் ஃப்ரீயா இருக்குது. இடது காலை எடுத்து முதல் தரையில வைக்கணும். வச்சு மேற்கு திசையாவோ தெற்கு திசையாவோ ஏதோ ஒரு திசை, மேற்கு தெற்குன்னு இல்ல, மேற்கு திசையா 3 அடி நடக்கணும். அப்புறம் நீங்க எந்த திசைக்கு நடக்கணுமோ நடந்துக்கோங்க. அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். ஐயா 3 மணிக்கு எனக்கு இடது ஓடலைங்களே, வலதுதாங்க ஐயா ஓடுது, அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? ஓடுனா பரவாயில்ல, வலது காலை கீழே வைங்க. கீழே வச்சு இன்னைக்கு சரம் உங்களுக்கு அதுதான் நல்லதை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே வச்சுட்டு கிழக்கு திசை பார்த்து இல்லைன்னா வடக்கு திசை பார்த்து 3 அடி நடந்துட்டு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று நம்ம வேண்டிட்டோம்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்ல நாள். ஐயா, என்னுடைய அன்னைக்கு இந்த சரம் ஒரு தாத்தா சொல்லி கொடுத்தாரு. தாத்தான்னா நம்ம அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பெரியவர். அவரை பத்தி தான் நம்ம பேசணும், இனிமேல் தான் பேசணும். அவரு கனகம்பட்டியார். அந்த பேரெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியல. இப்ப பழனிசாமி அவர்கள். நான் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பத்தி எனக்கு கனகம்பட்டிக்கு கூட்டிட்டு போன பிறகுதான், ஆஹா, எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதரே நீங்கள் தான் ஐயா அப்படின்னு தாங்க ஐயா எல்லா பேரையும் மாத்திட்டேன். என் உணவே மருந்தன் தான் நான் பேர் வச்சிருந்தேன். பாரத யோகா சபான் தான் நான் பேர் வச்சிருந்தேன். எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு கனகன்பட்டியாரின் சர யோக நாசி நீர் மருத்துவம்னு வச்சேன். ஏன்? அவர் தானே என் குரு, அவர் தானே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சொன்ன மாதிரியே அவர் சொன்னாரு, நடந்தது. கணக்குலன்னா கோழி முட்டை வாங்குவேன். இந்த சரக்கலை என்றத ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்றேங்க. சரக்கலை என்றது என்ன, யார் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு. சரக்கலை என்றத எனக்கு உணர்த்தியவர் வந்துங்க. பழனிக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பழனிக்கு மாசம் மாசம் போவேன். எங்க வீட்டுல எங்க தாய் தந்தையர்களை கும்பிடணும், எங்க சித்தப்பா சித்திகளை கும்பிடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாசம் மாசம் 15 நாளைக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது நம்ம கும்பலா போவோம், எல்லாம் கும்பலா போவோம், கூட்டமா போவோம். அப்போ ஒரு வயசான வாய்ப்பு ஒரு 30 வயசு இருக்கும். அப்போ அவருக்கு 30 தெரியல எனக்கு. வயசானா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. கூப்பிட்டாரு. வாடா அப்படி என்னாரு. வாடாதான் சொன்னார். வாடா அப்படி என்னாரு. போனேன். அப்படி மேலே ஏறி பார்த்தாரு. அந்த கல்லெடு, அந்த கல்லெடுத்து உட்காரு அப்படி என்னாரு. என்னடா கல்லெடுன்ற, கல்லு மேல உட்காருன்ற, என்னமோ நமக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இவங்க எல்லாம் அப்படியே போய் இன்னொரு ரவுண்டு வர, நீ உட்கார்ந்துட்டுட்டாங்க. நானும் இந்த மாதிரி சாமியார்களை இது மாதிரி பார்த்து கூப்பிட்டான்னு போய் உட்காந்துருவேன். எனக்கு அப்பவே அந்த பழக்கம் இருக்கு, அதனால அவங்களுக்கு தெரியும். சரி நீ உட்காந்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஐயா அவர் என்னன்னா எனக்கு சொன்னது, முதல்ல அடுத்த வாரம் தை பறக்க போகுது, மார்கழி மாசம் நீ வந்திருக்கிற, பரவாயில்ல. இப்போ உன்னுடைய காலையில 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் உன்னுடைய வலது சுவாசத்தை அடைச்சிக்கும். அடைச்சிட்டு இடது சுவாசத்திலேயே உடவும். நல்ல ஆளா வருவேன், பெரிய ஆளா வருவேன், நல்ல படிப்புல சுட்டியா இருக்கு, போடா அப்படி என்ன. என்னடா இது, வாடான்னாரு, மூச்சையிடன்னாரு, போடான்றாரு. நான் காசு பெருசா நினைக்கல. போடான்னா பேசாம எந்திரிச்சு வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் தை 1ஆம் தேதிக்கு சரி ஐயா சொன்னாரு, ஏதோ சொன்னாரு பழனியில. எனக்கு பழனியிலன்னா முருகர் தானே, அவரும் ஒரு இதுதான் சொல்லி போட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு மூட்டையெல்லாம் வச்சிருப்பாரு. நானும் அதை என்ன பண்ண, இழுத்து
காலையில 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு பாருங்க. எங்க ஊர்ல எல்லாம் இது நான் இன்னைக்கு சென்னையில் தான் இருக்கிறேன். குளம் குளம் போய் குளத்தோட டொப்புன்னு ஒரு குதி நீச்சல். காலங்காத்தாட நீச்சல் அடிக்கிட்டு 5 மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்து உட்கார்ந்து 6 மணிக்கு சரியா சுவாசத்தை நல்லா இழுத்து வலது அடைச்சி இடது பக்கமா இடது பக்கமா எடுத்து அன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே சாப்பிடல. ஆட பசியே இல்லைங்க ஐயா. பசி பஞ்சா பறந்து போச்சு. பசியே இல்ல. எங்க வீட்டுல நல்ல காலம். அன்னைக்கு ஏதோ நாங்க செய்யறதுனால ஸ்கூல் எல்லாம் லீவ். இல்லைன்னா ஸ்கூலுக்கு ஓடுறான்னு அனுப்பிச்சிருப்பாங்க. சாப்பிட்ட வரல விழுவும் அடி. அதனால நான் இது அதாங்க என் நேரம். அதனால இழுத்து விட்டேங்க ஐயா. ஐயா கணக்குல முட்டை வாங்கினவன் கணக்குல 60 மார்க் ஐயா. எல்லாம் ஆச்சரியம் போறாங்க. எப்படிடா வாங்கின மார்க்? எப்படிடா வாங்க? எனக்கு இவரு ஞாபகம் வரல. உண்மையிலேயே அவர் ஞாபகம் எனக்கு வரல. எப்படியோ வாங்கினேன், நான் படிச்சா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தாங்கய்யா ஒரு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே வழியில போனேன் பழனிக்கு. ஆடி மாசம் வரப்போகுது. அப்போ வாடா அப்படி என்னாரு. அட என்னடா நம்ம மறுபடியும் அவரே இருக்காரு. சரி எனக்கு கொஞ்சம் தெம்பாய் போச்சு. ஆமா இவர்கிட்ட வந்த பிறகுதான் நான் 60 மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது மாதிரி சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் இன்னைக்கு செஞ்சேன். மார்க் இது மாதிரி வந்தது. எல்லாம் நடக்கும்டா. எல்லாம் அவன் கொடுக்கறான்டா. நானா கொடுக்கறேன். அவன் கொடுக்கறான்டா அப்படி என்ன. சரி அடுத்த மாசம் ஆடி 1ஆம் தேதி வரப்போகுது. நீ என்ன பண்ற? இடத அடைச்சிக்கோ, வலதுல எடுத்து விடு. என்னன்னா எனக்கு செய்ய சொல்றான்னு தெரியல. அதே மாதிரி 6 மணில இருந்தாரு. நீயே பெரிய ஆளா வருவேன். பெரிய ஆளா வருவேன் போட அப்படி. இந்த தடவை கல்ல தூக்கி இங்க வை அங்க வையெல்லாம் சொல்லல. நான் திரும்பி திரும்பி போடா சொல்லிட்டல பயந்துட்டேன். அப்படியே நாம வந்துட்டோம் ஐயா. அப்புறம் அடுத்த வாரம் அதே மாதிரி நான் செஞ்சேன். செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல எனக்கு வந்து சளி பிடிக்கும். அடிக்கடி சளி பிடிச்சிட்டே. தலைவலினா தலைவலி. வெளியில நாங்களாம் 7 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க எப்ப பள்ளிக்கூடத்துக்கு. அப்பெல்லாம் ஸ்கூல் எல்லாம் 7 கிலோமீட்டர் நடந்து போனாதான் ஸ்கூல். 15 ஊர் ஒன்னா சேரும். 15 ஊர்ல இருந்து அப்படிதான் வருவாங்க. என்ன மாதிரிதான் வருவாங்க. 7 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. 1வது பிடிக்கும், 2வது பிடிக்குது. 7 கிலோமீட்டர் நடக்கும். மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, நடந்துதான் போகணும். அது வரப்பு, வாய்க்கால் வரப்பு இவ்வளவுதான் இருக்கும். அதுல காலை விட்டு டொக்கன் இதுல விழுந்துருவோம். வாய்க்கால்ல விழுவோம், இல்லைன்னா வயல்ல விழுவோம். என்ன பண்றது? நேரம் ஆயிடுச்சுன்னா ஓடுவோம். அதுலயே அந்த வரப்புலயே டப்பு டப்பு கொடுக்கும். அதெல்லாம் நல்ல பயிற்சிங்க ஐயா. காலையில் கல்தரை மாலையில் புல்தரை என்ற இதுல நம்ம பெரியவர் சொன்ன மாதிரி நாங்க காலங்காத்தால் அப்படிதாங்க ஐயா ஓடுவோம். அப்போ அவர் சொல்லி கொடுத்ததுனால கலை அந்த ஆடி மாசம் அப்படி செஞ்சிட்டோம். செஞ்சதுக்கு அப்புறங்க ஐயா எல்லா கலைகளையும் கற்கும் ஆற்றல் அவரால வந்ததுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே தெரியல. ஆயக்கலைகள் 64ஐயும் உயர்ந்த கலையாகிய சரகலையை எனக்கு ஞானத்தை கொடுத்த மகா பிரம்மர் என்னுடைய குருநாதர் கனகன்பட்டி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் போன வருஷம் எனக்கு கூட்டிட்டு போனார். என்னுடைய நண்பர், உயர்ந்த மாமனிதர் சரவணன் என்றவரு. வாங்க ஐயா கனகம்பட்டியாரு சமாதி ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரலாம். அது என்ன கனகம்பட்டியாரு? ஐயா நான் இங்கேயே இருக்கணும், கோயம்புத்தூர்ல இருக்க. கனகம்பட்டி தெரியும். அப்புறம் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போன படத்தை பார்த்தேன். இன்னைக்கு என்னடா வளர்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. நான் கட்டுறதை கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து சுவாசம் பயிற்சி மட்டும்தான். அப்புறம் போனா ஒரு படத்தை பார்த்தேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்றத அந்த இது எனக்கு வருதே தவிர எங்க பார்த்தேன் என்னன்றது தெரியல.
அப்புறம் நானும் ஜீவசமாதியில நாங்கெல்லாம் போனா ஜீவசமாதின்னு எங்களுக்கு அப்படியே ஒரு பிடிக்கும். 1 மணி நேரம் உட்காந்து தியானம். தியானத்திலையும் சொல்லல. ஆனா நல்ல ஒரு உடம்புல என்ன வேணுமோ அது நடக்குது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்குது. அப்பதான் நினைச்சேன் ஒரு பெரிய சக்தி இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, சரி நம்ம இனிமேல் வருவோம். வாரம் வாரம் வருவோம். அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு கண்ண மூடி அத பண்ணி இது யாரு எங்க பார்த்தோமே எங்க பார்த்தோமே வரல. ஏன் நைட்டு கனவுல ஏய் 50 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் சொன்னனே மூச்சை மாத்தனே சரத்தை மாத்தனே மறந்துட்டியாடா என்னைய அடிச்சுதுங்க ஐயா ஒரு அடி எனக்கு. ஆஹா ஐயா குருவே அப்படின்னு சொல்லி போட்டு உங்களாலதாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரிதான் என் படிப்பில் உயர்ந்தவனாக மனிதனாக உலகம் போட்டும் உத்தமனாக உலகமே சுற்றி வரும் ஆற்றலை பெற்ற மனிதனா நான் இருக்கிறேன்னா உங்களதாயா நினைச்சிட்டு அன்னைக்கு காலையில எந்திரிச்சு என்னுடைய உணவே மருந்து மருந்தே உணவு பாரதத்தாய் என்ற அத்தனை பேர்ல எடுத்துட்டு கனகன் பட்டியாரின் சரயோக நாசினி மருத்துவன் போன வருஷம் தாயா மாற்றினேன். அன்னையிலிருந்து இதுவரை அவருடைய பேர்ல அன்றாட பதிவுகள் போடுவேன். கனகன் பட்டியார் பதிவுகளே போடுவேன். அதனால அந்த பதிகம் அந்த பதிகைகள் அதனால அதன் மூலியமா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அங்க கிடைக்கும் அப்படின்னு நான் வேண்டி இன்னைய பயிற்சிக்கு தொடங்கலாம். அறுத்துட்டேன். அறுக்கிற மாதிரி இல்லை. என்னுடைய குருநாதரை பத்தி நான் பேசியிருக்கேன். வாழ்க வளர்க உயர்க. நம்ம எந்திரிச்சு நம்ம சரத்துக்கு வருவோம். என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாக்கி மண்டியிட்டு பாருங்க. மண்டியிட்டா இப்படிதான் இருக்கும் பாருங்க. மண்டியிடனா அன்னைக்கு தோப்பக்காரங்க இப்படிதான் போடணும். நாம எங்க தோப்பக்காரங்க போட மாட்டோம். மண்டி வேற போட போமா. இங்க பாருங்க. அப்படியே மண்டியிட்டு இப்படி வளையணும். என்னுடைய குருமார்கள் நினைக்கணும். உங்களையும் வணங்கி இங்க பாருங்க அப்படியே எழுந்திருக்கணும். அப்படி இப்படிதான் இது குருமாரை நினைச்சு இன்றைய பயிற்சியினை தூங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை. ஓ செகண்ட் டைம் உமிழ்நீரை முழுங்கி மூச்சு எடுத்து அப்புறம் தான் சொல்லணும். ஓ that time சகனா பவத்து சகனம் குணத்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்ரீநாவதீதமஸ்து மாவே விசாவகை. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தன உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி.
கையை தேய்ச்சி பார்த்துட்டு தளர்வு பயிற்சிகள் உடம்புக்கு 9 ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுத்தன்னு வைங்க, நம்ம நல்லா இருக்கும். அந்த வேலை மூச்சோட கொடுக்கணும், முறையா கொடுக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்கணும். முறையா அந்த 9 ஜாயிண்ட் பயிற்சிகளை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு பயிற்சி கொடுக்கலீங்கன்னா ஏதோ ஒண்ணு வந்து உட்கார்ந்துக்கும். அதனால பாருங்க, கால் ஒரு அடி அகலம் வச்சு கையை கோத்து மூச்சை மெதுவா இழுக்கணும். கழுத்தை மேல தூக்கி பார்க்கணும், வயிறு வெளியே வரணும். வயிறு வெளியே வர்றதுக்கும் கழுத்து மேல தூக்கிறதுக்கும் மூச்சு இழுக்கிறதுக்கும் ஒன்னா இருக்கும். மூச்சை விடணும், நெஞ்சோட டச் ஆகும். மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு விடணும். பிரீத் இன், பிரீத் அவுட். நல்லா மூச்சு இழுக்கணும், நல்லா மூச்சு விடணும். ரிலாக்ஸ். நல்ல ஆழ்ந்த மூச்சு. ஆழ்ந்த மூச்சுன்னா என்ன தெரியுங்களா? நம்மனால ஒரு செகண்ட்ல 2 செகண்ட்ல போற மூச்சை ஒரு 5 செகண்டா மெதுவா இழுத்து அனுப்பணும். மெதுவா இழுத்து உள்ள அனுப்ப வயிறு வெளியே வரணும். மூச்சு விட விட வயிறு உள்ள போகணும். அந்த மாதிரி நீ இழுத்து விடணும். இப்போ கையை நல்லா சைட்ல வச்சுட்டு வலது பக்கமா திரும்பி மூச்சு இழுக்கணும். அப்படியே நேரா பார்த்து மூச்சு விடணும். இடது பக்கமா திரும்பி மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். வலது பக்கமா மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். இடது பக்கமா மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். கழுத்து திருப்பினா கழுத்து மட்டும்தான் திரும்பும். கையோ உடம்போ அப்படி திரும்பக்கூடாது. எப்படி திரும்பக்கூடாது. கழுத்தனா கழுத்து மட்டும்தான் திரும்பும். இப்ப கழுத்துக்கு உங்களுடைய கையை பின்னாடி லாக் பண்ணிக்கிறீங்க. பின்னாடி இப்படி லாக் பண்ணிக்கிறீங்க. பட்டக்ஸு கீழே நல்லா இப்படி லாக் பண்ணி நல்ல நெஞ்ச நிமித்தி நல்லபடியே மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். வலது பக்கமா பிரீத் அவுட், பிரீத் இன், அவுட். சிரிச்சா மாதிரி இருங்கய்யா. உங்க முகத்தை சிரிச்சா மாதிரி வச்சுக்கோங்க. நாம பாட்டுக்கு காலையில இப்படி செஞ்சு வைங்க. நம்ம பேரனோ பேத்தியோ இல்லை நம்ம பசங்களுக்காக தான். என்ன அப்பா யோகா செய்யறார், தாத்தா யோகா செய்யறாரு, இந்த மாதிரி வச்சுக்காரு. ஐயோ சாமி பயமா இருக்குதா அப்பா, நம்ம ஓடிடுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் அப்படிதான். என்னடா இப்படி இருக்குது, நம்மளோட அமைதியா இருக்கலாம், பயமா இருக்குது அப்படின்னு அதுவும் கும்முன்னு அப்படியே உட்காந்து. நம்ம என்ன செய்யணும்? காலங்கத்தட சிரிச்சா மாற அப்படியே முகத்தை வச்சுட்டு சிரிச்சேன்னு வைங்க, இருதயம் நல்லா சிரிச்சா மாதிரியே டப் லப் டப் லப் டப் லப் டப் அப்படின்னு நல்லா வேலை செய்யணும். இருதய வேலை செய்தா நுரையீரல் டபக் டபக்கன்னே துடித்து ரத்தத்தை டன் 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 டன்னே செலுத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா காத்தோட்டம் போன உடனே நல்லா ஃப்ரீயா இருக்கும். அதனாலதான் மூச்சை நல்லா இழுத்து விடுங்கன்ற. இப்போ நல்ல கழுத்தை சுத்தணும். பாருங்க, மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். கழுத்தை மட்டும்தான் சுத்தணும், உடம்போட சுத்தக்கூடாது. மூச்சு இழுக்கணும், கீழே வந்தா மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு வரணும். உடம்ப டைட் பண்ணக்கூடாது, உடம்பு லூஸா இருக்கணும், டைட் பண்ணக்கூடாது. இழுக்கணும், விடணும். ரிலாக்ஸ். நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒவ்வொன்றுக்கும் மூச்சு இழுத்து விடணும். மூச்சு இழுத்து விடணும் என்னையா ஆகும்? ஓ, மூச்சு இழுத்து விடணும் என்ன ஆகுமா? இப்படி சுத்திட்டு இருக்கிறீங்கல்ல, உடனே இப்படி சுத்தினீங்கன்னா நரம்புகள் வந்து லாக் ஆகி சுளுக்கு புடிச்சுக்கிச்சு. என்ன யோகாவுக்கு போன புடிச்சுக்கிச்சுன்னு சொல்லிட்டு யோகா மேல தப்பி சொல்றது. தப்பு நம்ம பண்ணிட்டு
பேரு அங்க பெத்த பேரு யோகாவுக்கு. அப்புறம் டாக்டர்கிட்ட போவீங்க, ஏய் உன்னை எவன்டா போச்சோன்னா யோகாவுக்கு? யோகாவுக்கு போன இப்படிதான் வரும், யோகா எல்லாம் போகாது, இதை ஊசினர் போடுறேன். நீங்க அப்பவே என்ன பண்ணணும், யோகா இப்படி திருப்பும் போது வந்து அதே ஆப்போசிட்ல அப்படி திருப்பினீங்கன்னா சரியா போகும். மூச்சு நல்லா எடுத்து விட்டா, அதனால மூச்சோடு செய்யுங்கன்னு சொல்றது. அப்பா இப்பதாங்க ஐயா புரிஞ்சுது, செய்யறங்க ஐயா, இனிமேல் மூச்சோடவே செய்றீங்க ஐயா. எல்லாத்துக்கும் மூச்சு பயன்படுத்தணும், எல்லாத்துக்குமே மூச்சு பயன்படுத்தணும். நல்லா வச்சுட்டு இப்ப அப்படியே ஆப்போசிட்டுங்க ஐயா. அப்படியே பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out. அதனால மூச்சு எடுத்து பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. இன்னன்னா என்னங்க ஐயா அவுட் போச்சுடா அப்பா. இன்னன்னா என்ன அவுட் என்னன்னு தெரியாமையா செஞ்சீங்க? நான் தாங்க ஐயா சொல்லி கொடுக்குறேன். இன்னன்னா மூச்சு இருக்கணும், அவுட்னா மூச்சு விடணும். அப்பா இப்பதாங்க ஐயா புரிஞ்சுது. இத சொல்லவே இல்லையா, நானும் இன் அவுட், இன் அவுட் அப்படியே சொல்லிட்டே செஞ்சேங்க ஐயா. தப்பு எந்ததாங்க ஐயா, பரவாயில்ல. இப்போ கை விரல மணிக்கட்டு, பிரீத் அவுட், ஏன் மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். விரலுக்கு என்ன பண்ணும், மூச்சு நல்லா இழுக்கணும், விடும்போது கட்ட விரலை க்ளோஸ் பண்ணி மூடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப அப்படியே ஆப்போசிட் கையை பாருங்க வச்சுட்டு மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மேல வரும்போது மூச்சு இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சு விடணும். ஆவ், in, out, in, out. ரிலாக்ஸ். இன்னைக்கு என்ன நாள், புதன்கிழமை, சாந்தமான நாள். அதனால நம்ம பையா செய்யணும். யோகான்றது என்ன, உடலை வருத்தாமல் செய்வது யோகம். ஐயா பேசுறீங்க ஐயா, உடலை வருத்தாம செய்யறது. நீங்க இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பு, இந்த பக்கம் கையாவி, நல்லா இப்படி குடி, நல்லா அப்படி குடியன்னு எங்களை கூட வாட்டுறீங்களே ஐயா, வாட்டு வாட்டன்னு. ஐயா வாட்டல நானு, இப்படி செய்யுங்கன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு அது ஈஸியானது, நீங்க கஷ்டமா நினைக்க கூடாது. ஆனா இது நானே ஈஸியா செய்வேங்கய்யா நினைக்கணும். இப்போ அப்படியே ஆப்போசிட் பாருங்க, மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ரிலாக்ஸ். போதும். நல்ல ஆழ்ந்த மூச்சு ஒண்ணு எடுத்துட்டு இப்ப கை பஞ்சபூத முத்திரை வச்சு பிரீத் இன், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு மெதுவா விடணும். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு தோள்பட்டை, இப்ப தோள்பட்டை இந்த இடத்துல கையை வச்சு, இந்த இடத்துல கையை வச்சு தோள்பட்டையில பஞ்சபூத முத்திரையோட கை வைக்கிறோம். மூச்சு விடணும், கீழே வந்தா மூச்சு விடணும், மேல வந்தா மூச்சு எடுக்கணும். பிரீத் அவுட், டைப் பண்ணக்கூடாது. ஏன் அவுட், நல்லா பின்னாடி போகணும். அவுட், in, out, in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு இழுத்து விட்டு அப்படியே மேல பாருங்க, மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு நல்லா விடணும். மூச்சு நல்லா இழுக்கும் போது என்ன ஆகும்,
அடி நரம்புல இருந்து நரம்பு அப்படியே இழுக்கும் மேல. அப்போ வலி எல்லாம் இருக்காது, ஃப்ரீ ஆயிரும். இப்ப நல்லா ஒரு மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்ப கை, இடுப்பு, உடம்பு எல்லாத்தையும் ஒரு ஆட்டணும். நம்ம தான் ஆட்டி வைக்கணும். அப்படியே அப்படியே ஒண்ணே இந்த பாருங்க, மூச்சு இழுத்து 2, 3, 4, 5 எல்லாத்தையும் ஒரு ஆட்டு. இப்படி ஆட்டினீங்கன்னா கால் மணிக்கட்டு, கால் விரலு, முட்டி கிட்டி, ஆட்டி புட்டி எல்லாம் ஆடும். இப்ப அப்படி இப்படி ஆடினா இது ஆடும். அதனால இப்ப மேல அப்படியே 1, 2, 3, 4, 5 நல்லா எல்லாமே நல்லாகி போச்சுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, நல்லாகிறது நம்ம கொடுக்கறோம். இப்ப இடுப்பு மேல கை வச்சு இடுப்புக்கு மேல சுத்தணுங்க ஐயா. இடுப்புக்கு மேல சுத்தணும். உங்க ஞாபகம் இடுப்புலதான் இருக்கணும். கழுத்து சுத்தக்கூடாது, உடம்பு சுத்தக்கூடாது, இடுப்பு மட்டும்தான் சுத்தணும். அது என்னங்க ஐயா? நல்லா கையை விரல நல்லா வச்சு இடுப்பு ஜாயிண்ட்ல வச்சு பாருங்க. மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். இடுப்பு பாருங்க நாலா பக்கம் போயிட்டு வரும். அதான் போகும் ஐயா, நாம தான் ஐயா போக வைக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். போதும். நல்லா 5 சுத்து. எப்பவுமே வலது பக்கம் சுத்திட்டு தான் இடது பக்கம் வரணும். இப்ப இடது பக்கம் மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், in, out, in, out. ரிலாக்ஸ். ஐயா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம். அதனால தமிழ் நமக்கு முதல் நல்லா தெரியணும். தமிழ்ல தான் எழுதணும், தமிழ்ல தான் பேசணும். யாரும் தயவு செய்து நம்ம கனகம்பட்டியார் சரயோக நாசிமத்துல இருக்கிறவங்க தமிழ்ல எனக்கு என்ன வேணா போட்டு மெசேஜ் போட்டு கேளுங்க. தமிழ் செல்லுல தமிழே வராதுங்க ஐயா, வர வச்சுக்கலாம். தமிழ்ல மாத்திக்கணும். இருக்கட்டும், 2 பேர் இருக்கட்டும். எல்லா மொழியும் வேணும், வேண்டான்னா சொல்ல. எல்லா மொழியும் வேணும். தமிழ் மொழி மகத்துவமான நம்ம தாய்மொழிய முதல்ல நம்ம அங்க வைக்கணும், நிலை நிறுத்தணும், பேசணும், எழுதணும். இப்போ ஆப்போசிட். அப்படியே மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ். காலை நேரா வச்சுங்க. இப்ப இடுப்புக்கு கீழே அப்படியே பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு எடுத்து அப்படியே எதிர் திசையா மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out. Relax. இப்ப கால் முட்டி போட்டு அழுத்தக்கூடாது. கால் முட்டி இந்த பஞ்சபூத முத்திரை வச்சு தொடணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். நல்ல மூச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் பிரீத் அவுட், in,
மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். அவ்வளவுதாங்க ஐயா. புரிஞ்சுதுங்களா ஐயா? ஐயா, முட்டி வந்து முடிஞ்சது இந்த 2 இருக்குது. 7 ஆச்சு, 9 பயிற்சி இருக்குல்ல. இப்ப மணிக்கட்டுக்கு கால் விரலுக்கும் தாடாசனம். ஒரு அடி கேப்ல வைங்க. ஒரு அடி இல்ல, 4 அடி கேப்ல வைங்க. இந்த குதிகால் தூக்கணும், உள்ளங்கால் நிமித்தம். அப்ப பாருங்க, பிரீத் இன், குதிகால தூக்கணும். பிரீத் அவுட், சேர்த்தும் செய்யலாம், காலை சேர்த்தும் செய்யலாம், கொஞ்சம் ஒரு 4 அடி அகல வச்சும் செய்யலாம். பிரீத் இன், நல்ல காதோட கை வைக்கணும். பிரீத் அவுட். இப்ப கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க, உட்கார்ந்துட்டே வேலை செய்யறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது சேர்ல இருந்து எந்திரிச்சு அப்படியே காலை வச்சு இப்படி வச்சு நம்மளை செய்யாம, நம்ம சொல்லாம நம்மளே செய்வோம். சோம்பேறித்தனத்தை போக்கக்கூடிய ஆசனம் இந்த தாடாசனம். உடலை சுறுசுறுப்பா வச்சுக்கும். பிரீத்திங் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல உயரமா வளரணுங்கய்யான்றவங்க எல்லாம் இந்த பயிற்சியை செய்யணும். அப்படியே பிரீத் அவுட் ஒரே டைம். பிரீத் இன், நல்லா தூக்கி 1, மூச்சு சாதாரண மூச்சுல மூச்சு அடக்க கூடாது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போதும். நல்ல காலை ஒரு உதறி போங்கய்யா. நேத்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு கால் வலிங்கய்யா. அப்படிங்களா? கால் வலிக்குதா? இன்னொரு தடவை ஓடுனீங்க, இன்னைக்கு கால் வலி போயிருங்கய்யா. அப்பா சாமி வேண்டாங்க ஐயா. ஐயா, உண்மையிலே வலி போயிருங்க ஐயா. நேத்து ஓடினது இன்னைக்கு வலிச்சா இன்னொரு தடவை ஓடிடும். அதனால நல்லா அப்படியே வச்சுட்டு இந்த கால் நல்லா மடக்கி இங்க வரணும். நல்லா மடக்கி வரணும். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்லா ஃப்ரீ. இப்ப அப்படியே உட்காரலாம் ஐயா. அப்படியே உட்காரலாம். உட்கார்றதே நிமிந்து உட்காரணும். உட்காரும் போது நிமிந்து உட்காரணும். யோகா செய்யும் போதுதான் நிமிந்து உட்காரணும்னு கிடையாது. நீங்க எப்ப உட்கார்ந்தாலும், எங்க உட்கார்ந்தாலும் நிமிந்துதான் இருக்கணும். நிமிந்து இருந்தா நமக்கு சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்கா ஓகே, நீ சுறுசுறுப்பா கொடுத்துரும். குனிஞ்சீங்கன்னா சுறுசுறுப்பு போய் தூக்கம் வரும். அதனால நிமிந்து உட்காருங்க, தூக்கம் வராது பகல்ல. அதே மாதிரி ரத்த ஓட்டம் நல்ல உடம்புல ஃபுல்லா போயிட்டு வரும். நல்லா ஆழ்ந்த மூச்செடுத்து இப்ப நம்ம எப்படி உட்காரணுமோ நீங்க உட்காருங்க. இது சுகாசனம், இது சித்தாசனம், இது பத்மாசனம், சரிங்களா? இது குய்யபாதாசனம், இது குய்யபாதாசனம். அப்படியே வச்சு இப்படி வச்சுக்கோங்க. வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் தாங்க பெஸ்ட். வஜ்ராசனத்துல உட்காருங்க. வஜ்ராசனத்துல இந்த கேப் இருக்கணும், கால்ல இடையில கேப் இருக்கணும். நல்லா உட்கார்ந்து மூச்சு சுக பிராணாயாமம். மூச்சு விடணும், மூச்சு நல்லா எடுக்கணும், மூச்சு விடணும். விடும்போது தாடை வந்து நெஞ்சில டச் பண்ணணும், ஓட்ட தொடணும். ஆ
ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப கைய நல்லா வச்சு மகாமுத்ரா ஆதி முத்ரா வச்சு மூடி ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து தொப்புள் கடியில வச்சா மகாமுத்ரா. கபாலத்தை சுத்தம் பண்ணணும். நல்ல மூச்சை இழுத்து வேகமா வெளியேற்றணும். 10. அப்படியே மெதுவா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா நிமிந்து இப்ப கழுத்தை டவுன் பண்ணி பசிரிக்கா சுவாச பாதையை சுத்தம் பண்ணும். கபாலத்தை சுத்தம் பண்ணும். தலையில தலைவலி தலைபாரம் தலையில நீர் கோத்துக்குச்சு ஞாபகமே வரல அவங்க எல்லாம் இதை செய்யணும். இப்போ சுவாச பாதை சுத்தம் பண்ணும். சளி தொல்லை இருக்காது. நல்லா மூச்சு இழுக்கணும். 2 ஓட்ஸ் வரை விடணும். ரிலாக்ஸ். அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப வந்து நாடி சோதனா உள்ள எடுக்கணும். எந்த பக்கம் இடது பக்கம் விடணும். உள்ள எடுத்து 2 ஹோல்ஸ் வழி இழுத்து இடது பக்கம் விடணும். இப்போ இடது ஓடுறவங்க இடதுல எடுத்து இடதுலயே விடுங்க. மத்தவங்க வலது ஓடினா வலதுல இழுத்து இடதுல விடணும். அட இடது அடைச்சிருக்கோம்னா உங்களுக்கு இடது ஓபன் பண்ணணும். அதனால வலது இழுக்கிறீங்க இடது அவுட் பண்றீங்க. அது மாதிரி 10 தடவை கொடுக்குறீங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து இன்னொரு டைம் அதே மாதிரி நாடி சோதனா. இப்போ ரைட்டு ஓடுறவங்க ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விடுங்க. லெஃப்ட் ஓடுறவங்க லெஃப்ட்ல எடுத்து லெஃப்ட்ல விடுங்க.
டிராக். அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. வர வர கம்மி ஆயிடும். நேத்து ஏதோ இருந்தீங்க 29 பேர், இன்னைக்கு 25 பேர். ஏன் குறையறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. குறையக்கூடாது, ஏறணுமே தவிர குறையக்கூடாது. அப்ப நான் சொல்லி கொடுக்கறது சரியில்லையோ அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால இப்ப இன்னைக்கு நம்ம யாரையாவது ஒருத்தர் இப்ப கூப்பிட்டு நான் ஒரு கேள்வி கேட்ப, அவங்க சொல்லணும். சரியா? நான் யாரையாவது ஒருத்தர் அவங்க மட்டும் வீடியோவை ஆடியோவை ஆன் பண்ணிட்டு வரணும். நல்ல பாபுராஜ், வீடியோவை ஆன் பண்ணுங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். குன்றத்தூர் ஐயா கேக்குதுங்களா? ஐயா பாபுராஜ் ஐயா அவர்களே, குன்றத்தூர் வீடியோவை ஆன் பண்ணுங்க. ஆன் ஆகவில்லை. அவரும் வரல. பால்ராஜ், கவுண்டம்பாளையம், வரவில்லை. வரலையா இல்ல நான் சரியா உங்களால ஆன் பண்ண முடியலையான்னு தெரியல. சரி, எனக்கு தெரிஞ்சவனையே கூப்பிட்டு பார்க்கலாமே. ஐயா நித்யானந்த ஐயா வாங்க ஐயா, பார்க்கலாம். இதுல வீடியோவில் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ண தெரியும். நம்ம தான் மிஸ்டேக் பண்றோமா நினைக்கிறேன். இப்ப நான் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வர்றேன். உள்ள வந்தா வர்றீங்களான்னு பாக்குறேன். நமக்கு சரியா இன்னும் பிடிபடல, அதனால நான் வெளியே போயிட்டு உள்ள வரேன்.